லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் பறிச்சு உங்க மனச சுக்கு நூறா உடைச்சு உங்ககிட்ட இருக்கிற இந்த வீட்டை புடுங்கி உங்களை குடும்பத்தோட நடு ரோட்ல நிக்க வச்சு திரும்ப இந்த வீட்டை மீட்டு இதுல என் அப்புச்சிய நான் மறுபடியும் சிங்கம் மாதிரி உட்கார வைக்கல. என் பேரு அமுதா இல்லடி. இது சவால் இல்லடி, இந்த அமுதா போட்ட சபதம். நிச்சயம் நான் ஜெயிப்பேன். வரட்டா? உங்களை பெத்து நல்லபடியா வளர்த்ததுக்கு நீங்க பண்ண கைமாற நினைச்சு மனசு நல்லா பூரிச்சு போச்சு. என்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை மீறி நீ ஆசைப்பட்ட இடத்துல கழுத்தை நீட்டினியோ அன்னைக்கு விழுந்த அடிதான் இன்னைக்கு வரைக்கும் விழுந்துகிட்டே தான் இருக்கு. அமுதாமா, சொல்லுங்க அத்தை. ஆத்தா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்புச்சி உன்னை தப்பா பேசிட்டார்னு நினைக்காத. அவரு உன்னை கூடிய சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துக்குவாருமா. அவங்க என்கிட்ட கோவப்பட்டு பேசினது என்ன அவங்க தப்பா நினைச்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்ல. அத நினைச்சு நான் என்னைக்கும் வருத்தப்பட போறதும் இல்ல. அவங்க என்னோட அப்புச்சி. அவங்க என்ன வேணாலும் நினைக்கலாம். அதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. என் கவலைய அவங்கள நினைச்சுதான். எப்படி கம்பீரமா வாழ்ந்த மனுஷன், எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்ச மனுஷன், ஒன்னும் இல்லாதவங்க மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்து நிக்கிறத பாக்கும்போது என் மனசே உடைஞ்சிருச்சத்த. பார்த்த எனக்கே இப்படி இருக்குன்னா நல்லா வாழ்ந்த மனுஷன் அந்த நிமிஷம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல அத்த. என்னைய தூக்கி எறிஞ்ச என் அப்புச்சி உமாதான் இனி எல்லான்னு மலை போல நம்பி இருந்தாங்க. ஆனா அவ நமக்கு தான் கெடுதல் பண்றான்னு பார்த்தா அவளை நம்பின அப்புச்சியையும் ஏமாத்திட்டா. அதத்தான் அத்தை என்னால பொறுத்துக்கவே முடியல. பெத்த அப்பாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை எந்த மகளாவது பண்ணுவாளா? பெத்த மகளுக்கு கடைசி காலத்துல சோறு போடுவாங்கன்னு நம்பினாரு. ரெண்டு பேருமா என்ன இப்படி கூறு போட்டுட்டாங்கன்னு அவங்க சொல்லும் போது நான் செத்துட்டேன் அத்தை. அவங்க மனசு எம்புட்டு காயப்பட்டிருந்தா அப்படி ஒரு வார்த்தைய சொல்லிருப்பாங்க. 4 பிள்ளைகளை பெத்தும் இப்போ நடுத்தருவுக்கு வந்துட்டாக. அவன் என் அப்புச்சி. அவன் பண்ண தப்புனாலதான் அவங்க அப்பச்சி ஊர் முன்னாடி சொத்தை அவங்க குடும்பத்துக்கு எழுதி வச்சிட்டாரு. ஆக மொத்தம் நான் பெத்த 2 பிள்ளைகளாலதான் அந்த பெரிய மனுஷனுக்கு இம்புட்டு அவமானமும் அசிங்கமும். அத்தை
அவங்கதான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களுமா? சித்தப்பா, நீங்க எதோட முடிச்சு போடுறீங்க? அப்புச்சி மனச நாம யாரும் வேணும்னு காயப்படுத்தல. செல்வா புவனா மேல இருக்கிற பிரியத்துல அப்படி பண்ணிட்டான். அவன் பண்ணதுல எந்த தப்புமே இல்ல. தன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய மனுஷ தன்மையா அந்த சொத்தை அவங்களுக்கு கொடுத்தாக. அவங்க கெட்ட எண்ணம் தெரியாம தப்பு பண்ணிட்டாக. எல்லாம் விதி சித்தப்பா. எங்க குடும்பத்துக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்ச, உன் குடும்பத்தோட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாம போச்சு. புகுந்த வீட்டு பிரச்சனையை சரி பண்ண நீ பிறந்த வீட்டு பிரச்சனையை சரி பண்ணாம விட்டியம்மா. இப்ப எதுக்கு ஆளாளுக்கு அதையே பேசி என் மருமக மனச கஷ்டப்படுத்துறீங்க? அவ ஏற்கனவே மனசு கலங்கி போயிருக்கா. அவ மனசுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்றதை விட்டுப்புட்டு பழைய கதைய பேசிக்கிட்டு இருக்கீங்க. கண்ணு, பொன்னில்லாத இந்த குடும்பத்துக்கு நீ வந்ததுக்கு அப்புறம்தான் புது நம்பிக்கையே வந்திருக்கு. பலமும் தெம்பும் வந்துருச்சு. நீ விளக்கேத்தி வச்சதுல இருந்து நீ தொட்டதெல்லாம் தொலைங்கிடுச்சு. நீ வேணா எழுதி வச்சுக்கோ அத்தா. உன் அப்புச்சி உன்னை நினைச்சு பெருமைப்பட்டு உன்னை திரும்ப அவர் மகளா வாரி அணைச்சுக்கத்தான் போறாரு. அது ரொம்ப தூரத்துல இல்ல. இந்த குடும்பத்துக்காக நீ எம்புட்டு போராடி இருப்ப. எங்களுக்காக நீ நிறைய தியாகம் பண்ணியிருக்க. எங்களுக்காக இம்புட்டு பண்ண உனக்கு நன்றி கடனா திரும்ப நாங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அது உன்னையும் உன் அப்புச்சியையும் சேர்த்து வைக்கிறதா தான் இருக்கும். அது நாங்க உனக்கு பண்ற கைமாறா இருக்கும். ஆமாம், நாங்க இருக்கோம். எல்லாமே உமாதான் சொன்னவரு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் தப்பானவன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி உன்னை ஒதுக்கி வச்சவரு நிச்சயமா உன்னை பத்தியும் புரிஞ்சுக்குவாரு. ம். நம்பிக்கையா இருக்கு. ம். ம். மாப்பிள, என்ன வெள்ளனமே எந்திரிச்சிட்டியா? காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா ஆளவே காணாம. எங்கடா போயிட்ட? அம்புட்டு சீக்கிரமா எந்திரிச்சு இந்த மாமனை பார்க்காம எங்கடா போன? நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். நீ பார்த்த லட்சணம் அந்த மாதிரி. நான் சீக்கிரம் எந்திரிக்கல, தூங்கவே இல்ல. என்னது தூங்கலையா? தூக்கம் பிடிக்காத அளவுக்கு மாப்பிள்ளைக்கு அப்படி என்ன கனமான யோசனை? எந்த கோட்டையை பிடிக்க ராப்பகலா முடிச்சிருக்கடா? எந்த கோட்டையும் பிடிக்கல மாமா. எல்லாம் கட்டி வச்சிருக்க கனவு கோட்டைய உடைச்சிடக்கூடாதுங்கிற பயத்துல தூக்கம் வரல. உன் மாமனுக்கு அம்பிட்டு அறிவுலாம் கிடையாது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. யாருக்கு? உனக்கு அறிவு கம்மி. நம்பிட்டேன். இந்த நாடகத்தோட மூல கதையே நீதானே. நீ சொல்ல சொன்ன பொய்யால தான் திரைக்கதையே ஓடிட்டு இருக்கு. சரி, விஷயத்துக்கு வாடா. நான் காலேஜுக்கு போகணும் மாமா. படிப்பு மேல அக்கறை இருக்க வேண்டியதான். அதுக்காக இம்புட்டு ஓவரா போக கூடாதுப்பா. லீவ் அன்னைக்கு எதுக்குடா காலேஜ் போற? மாமா சொல்லு. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நல்லாவே தெரியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எனக்கு என்ன நாள்னு தெரியுமா? உனக்கு மட்டும் தனி நாளா வரும். உனக்கு வெள்ளிக்கிழமை தான்டா. இல்ல மாமா. ஆமாண்டா, எல்லாத்துக்கும் ஒரே நாள் தான் வரும். ஐயோ, அது இல்ல மாமா. இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அப்படி என்னடா முக்கியமான நாள்? இவர் வேற. நீ பிறந்ததே வேஸ்ட். சோ உனக்கு பிறந்த நாளும் கிடையாது. கல்யாணத்தன்னைக்கு நீ செருப்படி வாங்கின. அப்ப கல்யாண நாளாவும் இருக்காது. அப்படி என்ன முக்கியமான நாளா இருக்கும்? ஏன் பிறந்த நாளும் கிடையாது. மாப்பிள, மாமாவுக்கு சரக்கு இருக்கு வாங்கி தர போறியா?
இல்லையா? சரி நீயே சொல்லி தொலைய. மாமா இன்னைக்கு எக்ஸாமோட ரிசல்ட் மாமா. இதுதான் சங்கதியா? ஆ, அதான் மாப்பிள்ளை இப்படி ஆடி போயிருக்கீங்களோ? ஏண்டா உன் முகத்துல இருக்க கலக்கத்தை பார்த்தா ஏன் அடி வயிறு கலங்கி போயிருமேடா. உண்மையை சொல்றா, நல்லா எழுதிருக்கியா இல்லையா? பாஸ் ஆயிருவில்ல? மாமா பாஸ் ஆயிடுவேனாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா ஃபெயில் ஆக மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஐயோ என்னடா குழப்புற நீ? மாமா என்னால என்ன முடியுமோ அதை படிச்சு நான் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் முடிவெல்லாம் என் கையில இல்ல மாமா. அப்புறம் என்னடா? போயிருப்பாங்க. சொல்லாம கோயிலுக்கு போயிட்டு தேட போறாங்க. செந்திலுக்கு வேற தெரியாது. மாமியார் மருமகன் ஜோடி போட்டு வர்றாங்க. ஆறா வெற்றி திலகமா? அடிச்சுடு அடிச்சுடு. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நிச்சயம் நீங்க நல்லா எழுதிருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கண்டிப்பா பாஸ் ஆயிருவீங்க. நம்ம 2 பேரும் போய் ரிசல்ட் பார்த்துட்டு வந்துடலாம். நீ ரா பகலா கண்ணு முழிச்சு படிச்சது வீண் போகாதியா. என் மருமகப்பட்ட கஷ்டமும் வீண் போகாது. நீ தைரியமா போ. என்னடா தயக்கா? வா போலாம். நம்பிக்கையா போங்க, நல்லதுதான் நடக்கும். வா. வாடா மாப்பிள. டென்ஷனா இருக்காவ. டேய் என்னடா மாப்பிள யோசிக்கிற? எது வரனாலும் பாத்துக்கலாம். எது வண்டிய கிளம்பு. அவன் பாஸ் ஆயிட்டான்னு சொல்ற செய்திதான் என் காதுல கேட்கணும். அதுலதான் எல்லாரோட கனவு, ஆசை, கௌரவம் இதெல்லாம் அடங்கி இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் சாமி. டேய் மாப்பிள, வந்ததுக்கு அப்புறம் என்னடா தயக்கம்? பயந்தா எல்லாம் மாறவா போகுது? நீ என்ன எழுதிருக்கோ அதுக்கான ரிசல்ட்டே வரப்போகுது. போ போடா, போய் நம்பிக்கையா பாரு. டேய் மாப்பிள, நீ நிச்சயம் பாஸ் பண்ணிருப்படா. போடா. டேய் சொன்ன கேள்றா, போய் பாரு. போடா மாப்பிள. ஏன் இப்படி தயங்கி தயங்கி போறான்? அதெல்லாம் மாப்பிள்ள பாஸ் பண்ணிருவான்.
கடவுளே, ஏதாவது ஏட உடம்பா பண்ணிடாத. பசங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கானுங்க, மாப்பிள்ளை மட்டும் காணாம. சரி, உள்ள போய் பாப்போம். டேய் மாப்பிள்ள, என்னடா இங்க நிக்கிற? என்னாச்சு? பாஸ் ஆயிட்டில? டேய் என்னடா சொல்லு மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, ஏன்டா அழுகுற? சொல்லுடா. டேய் என்னாச்சு சொல்லு. நான் மறுபடியும் தோத்துட்டேன் மாமா. உங்க எல்லாரோட நம்பிக்கையும் பொய்யாக்கிட்டேன். நான் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன் மாமா. என்னடா சொல்ற? விடுறா மாப்பிள்ள, விடு. நீ என்ன பண்ணுவ? டேய், நீ யாரும் ஏமாத்தல, கஷ்டப்பட்டுதே படிச்சா. இதுக்கு மேல நம்ம கையில என்னடா இருக்கு? பாரு, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அடாதா, வா போலாம். இல்ல மாமா, நான் வரல. நீங்க போங்க. டேய் மாப்பிள்ள, அம்மாவையும் அமுதாவையும் இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியாது மாமா. அவங்க முன்னால என்னால நிக்க முடியாது. அமுதா கண்ண என்னால பார்க்க முடியாது. அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. அவங்கள நான் மறுபடியும் ஏமாத்திட்டு இருக்கேன். என்னால வீட்டுக்கு வர முடியாது மாமா. நான் எங்கேயாவது போறேன் மாமா. டேய் லூஸ் போயில, இதுக்கெல்லாம் ஏன்டா கண் கலங்குற? அதெல்லாம் யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. வா போலாம். வாங்குறீல்ல, வா போலாம். இந்த பாரு, மாமே உன் நன்மைக்குதே சொல்றேன், வா போலாம். வா மாப்பிள்ள. காணுமே. ஓ, அமுதா கண்ணு, போனவங்க ஏதாவது போன் பண்ணாங்களா? இல்ல அத்தை. சரி, தெரியலையே. அத்தை, ஐயா செந்திலு, பாஸ் ஆயிட்டல்ல? ஐயா செந்திலு, பாஸ் ஆயிட்டல்ல? என்னையா பேச மாட்டேங்கிற? டேய் மாணிக்கம், உன் மாப்பிள்ள பாஸ் ஆயிட்டான்ல? டேய் வாயை திறந்து ஏதாவது சொல்லுடா. என்னங்க ஆச்சு? சொல்லுங்க. ஏன் இப்போ அமைதியாவே இருக்கிய? என்னடா சொல்லுங்கடா. சொல்லுங்க. கேளாத. நீங்களாவது சொல்லுங்க, என்னாச்சு? இவங்க பாஸ் ஆயிட்டாங்கல்ல?
என்னன்னு சொல்லிதான் தொலைங்களேன். போச்சுமா, இந்த தடவையும் போச்சு. அம்மா, அமுதா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க எல்லாரோட நம்பிக்கைய நான் வீணடிச்சிட்டேன். நான் உங்க எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். அப்படி இருந்தும் ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு அவ்வளவுதான், படிப்பு ஏறல. உங்க கனவு, ஆசை எல்லாம் என்னால நிறைவேற்ற முடியல. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்கம்மா.